Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Bluestone Jewelry and Lifestyle Limited IPO ஆகஸ்ட் 11 திங்கக்கிழமை ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை ரொம்ப ஷார்ட் அனாலிசிஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதற்கு பிஃபோராக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு 2 மணிக்கு நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு அரவுண்டு 150 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் ரீசெண்டாக லிஸ்டான எல்லா ஐபிஓஸுமே நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதை பார்க்குறதுக்கே ஓகே, ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே கிடைக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நாம் வந்து ஃபண்டமெண்டலி அண்ட் ஷார்ட் டேர்முக்கு டிமாண்டு இது மாதிரி எல்லாத்தையுமே பார்த்து வேல்யூஷன்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்து அப்ளை பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகேங்க, ப்ளூஸ்டோன் ஜுவல்லரி பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் டைமண்ட், கோல்டு, பிளாட்டினம் இது மாதிரி எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணுறாங்க. டைமண்ட், கோல்டு, பிளாட்டினம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிங்ஸ், இயரிங்ஸ், நெக்லஸஸ், பெண்டன்ஸ், பேங்கிள்ஸ், பிரேஸ்லெட், செயின் இது மாதிரி எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கர்நாடகா பேஸ் பண்ண கம்பெனி தான் இந்த கம்பெனி. 26 ஸ்டேட்டில் இருக்காங்க, 86 சிட்டிஸில் இருக்காங்க, 203 ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்க. இவர்களுக்குனே பார்த்திங்கன்னா 25 டிசைனர்ஸ் இவர்களுக்காகவே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, இவர்கள் வச்சுருக்காங்க. அது மாதிரி ஸோ 28 to 32% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க டிஜிட்டலில். ஓகேங்களா? ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் டிஜிட்டல் ஃபஸ்ட்டு ஆம்னி சேனல் ஜுவல்லரி ஷாப்பாக இருக்காங்க ப்ளூஸ்டோன். ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெவன்யூ ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. பட் லாஸ்ட் 3 இயர்ஸாக லாஸ் தான் மேக் பண்ணியிருக்காங்க. கடனும் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 728 கோடி வந்து கடன் இருக்குது. ரிஜிஸ்டார் வந்து கேஃபின் டெக்னாலஜிஸு. ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் நாட் ஓகேன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ரீட்டைல் ரிசர்வேஷனாக 10% ஒதுக்கியிருக்காங்க, லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றனால. டோட்டல் இஷ்யூ சைஸ் 1540 கோடி. ஐபிஓ ப்ரைஸ் வந்து 517 ரூபா. ஸோ ஐபிஓ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 11 ஓப்பன் ஆகி 13 க்ளோஸ் ஆகுது. நம்ம ஒரு லாட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா 29 ஷேர்ஸ் வந்து அப்ளை பண்ணுவோம். 14,993 ரூபா தேவைப்படும். ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூவாக ஃபைனான்ஷியல்ஸ் வந்து ஓகேவா இல்லை. ப்ரமோட்டர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஐபிஓ 16% தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஷேர்ஸை வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். அண்டு கிரே மார்க்கெட்லேயும் பார்த்திங்கன்னா 3% தான் டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த ஐபிஓவில் பார்த்திங்கன்னா நான் அப்ளை பண்ணலை. ஸோ நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐபிஓ பற்றிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் அதில் தான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஓகேங்க, நன்றி, வணக்கம்.